இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான அதே சமயம் ரொம்பவே சத்தான ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு கஞ்சி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த கஞ்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ராகி மாவில் நீங்கள் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாதவங்க இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி மட்டும்தான் கஞ்சி செய்ய போகிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக கஞ்சி செய்யணும்னா இந்த அளவுகள் அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச ராகி மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாதாம் முந்திரி சேர்த்து இந்த கஞ்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 200 ml அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு தண்ணியே இந்த மாவு கரைச்சி எடுக்கிறதுக்கு போதுமானது. ஒரு 1/4 கப் அளவு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது கூடவே இனிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஒரு பின் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்து இந்த கஞ்சி செய்யலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 300 ml அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கஞ்சி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துக்கோங்க. ராகி மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம ராகி மாவை கரைச்சி எடுக்க வச்சுருந்த 200 ml தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை கட்டி எதுவும் இல்லாத நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகி மாவு வச்சு தோசை, அடை, களின்னு என்னென்னவோ செஞ்சு கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக கஞ்சி வச்சு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 10 பாதாம் 10 முந்திரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 300 ml தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ராகி மாவை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது சரியாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது வெந்து வந்தால் போதும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஸ்கூலுக்கு போகும்போது சரியாக சாப்பிட்லனா இந்த கஞ்சி மட்டும் ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்புங்க. அவங்க நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது அந்தளவுக்கு ரொம்பவே சத்தான ஒரு கஞ்சி. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கூட நல்லா கொதிச்சு திக்காகி வரணும். நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். இப்போ மறுபடியும் இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மொத்தத்தில் 10 நிமிஷம் இது கொதிச்சு வரணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கஞ்சி சூப்பராக நல்லா கொதிச்சு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை, ஏலக்காய் பவுடர், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் வெள்ளை சக்கரை விட நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே இன்னும் சத்தான கஞ்சியாக இருக்கும். அதே சமயம் இந்த நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால இந்த கஞ்சிக்கு ஒரு தனி கலரும் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சக்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இது கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாதாம் முந்திரியை நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்க்கும்போது குழந்தைங்க ஈஸியாக இதை குடிச்சிடுவாங்க. இதில் நம்ம பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நட்ஸை சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளுடைய சத்தான ரொம்பவே சுவையான ராகி கஞ்சி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி இனி குடிக்க கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இந்த ராகி கஞ்சியை காலையில் காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் டீ டைம் அப்போ கூட இந்த கஞ்சியை நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லாத நேரத்தில் இந்த கஞ்சியை நீங்கள் செஞ்சு குடிங்க. இது நாள் ஃபுல்லாக உங்களை ரொம்ப எனர்ஜியாக வச்சுருக்கும். இது அந்தளவுக்கு ரொம்பவே சத்தானது. ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய இந்த கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.